பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, நீங்கள் கோபாலகிருஷ்ண கோகலேயை பற்றி குறிப்பிட்ட போது அவர் பிரிட்டிஷாருக்கு இணக்கமாக இருந்து அதே நேரம் நமக்கான உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் என்ற மிதவாத தன்மையை கடைபிடித்தார் என்று சொன்னீர்கள். ஆனால் ஆங்கிலேயர்களிடம் அப்படி எதுவும் அவரால் சாதிக்க முடிந்ததா? சாதிக்க முடிந்தது மகனே. காரணம் ஆங்கிலேயர்களின் அந்த பிரித்தாளும் கொள்கைதான். ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, காங்கிரஸ் தொடங்கப்பட்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மிதவாத தலைவர்களின் கைகளில்தான் அது இருந்தது என்று. அதற்கு காரணம் ஆங்கிலேயர்களே. அவர்கள் இப்படியெல்லாம் தீவிர எண்ணம் கொண்ட தலைவர்கள் தலையெடுக்காதவாறு பார்த்து கொண்டார்கள். தீவிர தேசியவாதிகளை ஓரம் கட்ட அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டார்கள். சிறை தண்டனைகள் அதிகம் விதித்தார்கள். ஆனால் மிதவாத தலைவர்கள் மீது அவர்கள் கரிசனம் காட்டினார்கள். அதனால் ஓரளவுக்கு இந்த தலைவர்களால் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது. கோபாலகிருஷ்ண கோகலேயும் 24ஆம் வயதில், அதாவது 1889 காங்கிரஸில் சேர்ந்து 34ஆம் வயதில், அதாவது 1899 மும்பை சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவனது பிரதான நோக்கம் இந்தியர்களுக்கு பொதுத்துறை விஷயங்களில் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றுத்தர வேண்டும் என்பதே. அதற்காகவே அவன் அதிகம் போராடினான். ஆங்கிலேய அரசின் குழந்தை திருமண தடை சட்டத்தை ஆதரித்தான். கோகலே மற்றும் மறுமலர்ச்சியாளர்களின் ஆதரவுடன் அந்த மசோதா பாம்பே பிரசிடென்சியில் சட்டமாக்கப்பட்டது. இது உட்பட பல விஷயங்களில் அவனுக்கும் திலகருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்தன. அது என்னமோ 2 வயதுதான் வேறுபாடு. அதாவது குறைந்தபட்ச வயது 10 இருந்து 12 உயர்த்தப்பட்டது. இந்த திருத்தத்தின் அம்சத்தை திலகன் எதிர்க்கவில்லை. ஆனால் இந்துக்களின் பாரம்பரியத்தில் ஆங்கிலேயர்கள் தலையிடும் எண்ணத்தை அவன் கடுமையாக எதிர்த்தான். இத்தகைய மறுமலர்ச்சி நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களால் நடைமுறைப்படுத்தப்படுவது அவனுக்கு துளியும் பிடிக்கவில்லை. இவற்றை சுதந்திரம் அடைந்தவுடன் இந்தியர்கள் தாங்களே தங்கள் மீது கட்டாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றான் திலகன். 1905 கோகலே இந்திய சேவகர்கள் சங்கம், சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற அமைப்பை உருவாக்கினான். இந்திய இளைஞர்களை தேச சேவைக்காக பயிற்சி அளிப்பது என்பது இதன் நோக்கம். இளைஞர்கள் நாட்டின் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பது, மக்களின் தேசிய உணர்வை ஊக்குவிப்பது, கல்வியை மேம்படுத்துவது போன்றவற்றில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செயல் திட்டத்துடன் இந்த அமைப்பு செயல்பட்டது. இந்த அமைப்பு நடமாடும் நூலகங்களை ஒருங்கிணைத்து பள்ளிக்கூடங்களை நிறுவியது. இதன் மூலம் தொழிற்சங்க ஊழியர்களுக்கு இரவு வகுப்புகள் நடத்தப்பட்டன. அடுத்த ஆண்டே பனாரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினான் கோகலே. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வளர்ந்து வந்த ஆண்டுகளில்
கோகலே அவனுக்கு அறிவுரையாளராக, ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தான். முகம்மது அலி ஜின்னாவுக்கும் அவனே வழிகாட்டியாக விளங்கினான். காந்தியின் அழைப்பின் பேரில் 1912 தென்னாப்பிரிக்கா சென்றான். அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள நிலவரம், நாட்டு நடப்பு, சாமானிய மக்களின் பிரச்சனைகள் இவை பற்றியெல்லாம் காந்தியிடம் எடுத்து கூறினான். அதனால்தான் கோகலே என் அரசியல் குரு என தனது சுயசரிதையில் காந்தியும் தெளிவாக குறிப்பிட்டான். இதுதான் பிற்கால காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மா